everyone, welcome back to my YouTube channel Twin Tholis. இன்னைக்கு வந்து நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா என்னோட YouTube வீடியோஸ் நான் எப்படி எடிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னென்ன ஆப் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பத்தி உங்களோட ஷேர் பண்ண போறேன். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க இல்ல அப்படினா இப்பதான் YouTube சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணி அந்த பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. And நம்ம Instagram அக்கவுண்ட்லயே ரீல்ஸ் ரெகுலரா நம்ம போட்டுட்டு இருக்கோம். சோ அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நான் கமெண்ட்ல போட்டு பின் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எடிட் பண்ணனும் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஸ் பத்தி தான் நான் சொல்ல போறேன். நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா Inshot and KineMaster. KineMaster பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வாட்டர்மார்க் வந்து வரும். பட் Inshotல வந்து உங்களுக்கு வாட்டர்மார்க் இருக்காது. அண்ட் வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது KineMaster கொஞ்சம் எடிட் பண்றதுக்கு வந்து டைம் எடுக்கும் அண்ட் கொஞ்சம் நீங்க பொறுமையா எடிட் பண்ற மாதிரி இருக்கும். பட் Inshot பொறுத்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நமக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ வந்து நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க Inshot யூஸ் பண்ணலாம். அதுல வாட்டர்மார்க்கும் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப பேசிக்கான எடிட்டிங்ல இருந்து நம்ம ப்ரொஃபஷனல் போனா போதும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்க பே பண்ணி சாஃப்ட்வேர் வாங்குறதை விட இந்த மாதிரி ஆப்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வரைக்குமே நான் என்னோட எல்லா வீடியோஸையும் மொபைல் ஃபோன்ல தான் எடிட் பண்றேன். ஸோ நான் யூஸ் பண்றது Inshot தான். Inshotலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு. பே பண்ணி பண்றதும் இருக்கு, பே பண்ணாம பண்றதும் இருக்கு. இப்போ வரைக்கும் நான் வந்து பே பண்ணாம இருக்கிற டிரான்சிஷன், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேபி கொஞ்ச நாள் கழிச்சு கூட நம்ம பே பண்றது வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ரேம் சைஸ் தான். ஸோ ஃப்ரேம் சைஸ்ன்னு வரும்போது யூடியூப்க்கு வந்து நீங்கள் 16:9 வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ரீல்ஸ் பண்ணுறீங்க இல்லை ஐஜி பண்ணுறீங்க அப்படின்னா 9:16 ஒன்று இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கும்போது கண்டிப்பாக வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் வீடியோ எடுக்கணும், போர்ட்ரேட்டில் இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரேம் சைஸ் வந்து யூடியூப்போட ஃபார்மேட் படி 16:9. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அண்ட் எப்படி டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து Inshot ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ கிளிப்பிங் எல்லாமே வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்தெந்த கிளிப்பிங் தேவையோ அந்த கிளிப்பிங்கை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கிளிப்பிங்கை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃப்ரேம் வந்து செட் பண்ணோம். ஸோ அதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு கேன்வாஷ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 16:9 யூடியூப் ஃபார்மேட் இருக்கும். அதில் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஜூம் பண்ணிக்கலாம். லெஃப்டில் வந்து எனக்கு கிளிப்பிங் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி வீடியோ போயிட்டு நமக்கு என்ன கிளிப்பிங் தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு கடைசி வந்து கிளிப்பிங் ஆட் பண்ணணும் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கடைசிக்குள்ளது போயிட்டு அங்கே ப்ளே பண்ணிடுங்க. ப்ளே பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி வீடியோ ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம எந்த கிளிப்பிங் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு கிளிப்பிங் வந்து சென்டரில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி கிளிப்பிங் வந்து நமக்கு காமிக்கும். எனக்கு இந்த கிளிப்பிங்க்கு அப்புறம் ஒரு கிளிப்பிங் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போய் என்ன கிளிப்பிங் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு கிளிப்பிங் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி சேம் ஒரு கிளிப்பிங்கை லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தனித்தனி கிளிப்பிங்காக வரும். இதில் உங்களுக்கு எந்த கிளிப்பிங் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணுறது. இப்போ இந்த வீடியோக்கு அடுத்தது இந்த வீடியோ வரணும், இந்த வீடியோக்கு அடுத்தது தான் இந்த வீடியோ வரணும் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து கிளிப்பிங் வந்து அரேஞ்சாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பிங் வந்து எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளிப்பிங் வந்து எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் அதை அலைன் பண்ணிக்கலாம். நான் இப்போ லாங்காக பேசிட்டே இருக்கேன், இந்த இடத்துல நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், எனக்கு அந்த இடத்துல மட்டும் வேணாம் அப்படிங்கிறத எப்படி டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு பர்டிகுலராக இந்த இடத்து மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஒரு கிளிப்பிங்கில் எனக்கு இந்த லாஸ்ட் இது மட்டும் வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது தனியாக ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் டெலீட் கொடுத்துங்க, அது டெலீட் ஆகிடும்.
நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் உங்கள் வீடியோஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்குது, அவுட் கொடுக்குது அப்படின்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னு பார்த்துடலாம். டிரான்சிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்படி எல்லா கிளிப்பிங்க்கு இடையிலையும் நடுவில் ஒரு சென்டராக ஒரு ஸ்ப்ளிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லா கிளிப்பிங்க்கு இடையிலையும் அது இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் அப்படிங்கிறது எல்லாமே பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிளிச் அப்படிங்கிறதும் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மேலே இருக்கிற பேசிக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஒவ்வொரு எஃபெக்டாக யூஸ் பண்ணுறேன். டிரான்சிஷனுமே இருக்கும். உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு இடையில உங்களுக்கு டிரான்சிஷன் வேணும் அப்படின்னா இப்படி வச்சுட்டு ஸ்ப்ளிட் கொடுத்துருங்க. ஸ்ப்ளிட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல கூட நம்ம டிரான்சிஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணணும். உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு டிரான்சிஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர். இப்போ வந்து நான் என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன், சாரீ ராப்பிங் போட்டிருந்தேன். அதில் ஜஸ்ட் நான் வீடியோ மட்டும் தான் கேப்சர் பண்ணிப்பேன். மற்றது எல்லாத்துக்குமே வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மியூசிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 3, 2, 1ன்னு வரும். அதுக்கப்புறம் உங்கள் வாய்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ மியூசிக் பொறுத்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து நான் காப்பிரைட்டடாக பார்த்து தான் எடுப்பேன். அப்படி இருந்தே வந்து எனக்கு நிறைய காப்பிரைட் கிளைம் வீடியோஸ் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து மோஸ்ட்டாக வந்து நான் இதை ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் போய் உங்களுக்கு தேவையான மியூசிக் எடுத்துக்கலாம். மியூசிக் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, சேம் மியூசிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மை மியூசிக் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்ககிட்ட இருக்கிற சாங்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கும். அதை வந்து நீங்கள் எந்த சாங்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் மியூசிக் வந்து நம்ம ஆட் பண்ணணும். மியூசிக் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது வரைக்கும் தான் அந்த மியூசிக் வேணும், இதுக்கு மேலே வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு அதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் தான் அந்த மியூசிக் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். இப்போ வந்து வால்யூம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது வந்து இதோட வால்யூம். இப்போ நான் இதில் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ வந்து ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு மியூசிக் ஆட் பண்ண இல்லையா, அந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த மியூசிக்கில் போயிட்டு கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வால்யூமில் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்து டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்டிக்கர் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். அண்ட் இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறதுனால உங்கள் வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஒரு லுக் வந்து கொடுக்கும். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நம்ம கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நமக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்ரவுண்டுக்கும் நிறைய இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். லேபிள் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷேடோ இருக்கும். அதை வந்து நீங்கள் ஷேடோ இவ்வளோத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணிக்கலாம். இதில் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. பார்டர் வேணால் கூட கொஞ்சம் டார்க் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து டிரான்சிஷன் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க அந்த லூப் அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஸ்டிக்கர்ஸுமே இங்கே இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிக்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் நீங்கள் பிக்சரில் போயிட்டு இந்த பிக்சர் எனக்கு இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ராக் பண்ணி இங்கே வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேம் அதே ஸ்டிக்கருக்குள்ளே போயிட்டு அதிலே வந்து இங்கே பாருங்கள் 2 ஸ்டிக்கர்ஸ் டைப் கொடுத்துருக்காங்க. அது போக இமேஜ் மாதிரி இருக்கும். இதில் வேறு ஏதாவது இமேஜ் வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். இன்ஷாட் அப்படிங்கிற வாட்டர்மார்க் தெரியுது. ஸோ அதை இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிமூவ் இருக்கும். அதை கொடுத்துருங்க, ரிமூவ் ஆகிடும்.
நெக்ஸ்ட் வந்துட்டு தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்துட்டு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு வந்து அதுவும் நம்ம இன்ஷாட்லேயே பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இதில் போயிட்டு கேன்வாஷ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு 16:9 கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ட்ராக் பண்ணி எனக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹவு டு எடிட் மை யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். யூடியூப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபாண்ட் வந்து நான் வேறு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ இந்த ஃபாண்ட் வைக்கிறேன்னா அதுக்கு வந்து கலர் வந்து பிளாக் கொடுக்குறேன். பார்டர் வந்து ஒயிட் டச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்குது. இல்லை வேறு கலர் கூட உங்களுக்கு தேவைப்படுற கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஷேடோஸ் வேணும்னா நம்ம இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கலாம். லேபிள்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த லேபிள் வைக்கிறேன். இது வந்து எனக்கு குட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த சைடில் நான் அப்படி வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிளை கொடுத்திங்கன்னா அந்த கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நீட்டாக எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது வந்து யூடியூப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நமக்கு பர்சனலாக எடிட் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம ஃப்ரெண்டோட பர்த்டே ஆனிவர்சரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.